வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக கட்சியில் புதிய உதயமாகும் ஓபிஎஸ் பெரிய அளவில் திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது நேற்றைய தினம் 20ஆம் தேதி நேற்றைய தினம் மாலை 5 மணி அளவில் துவங்கிய அதிமுகவின் ஆலோசனை கூட்டம் தற்பொழுது பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அதில் ஓபிஎஸ், முக்கிய புள்ளிகள், அதிமுகவின் நிர்வாகிகள், உறுப்பினர் மீட்பு குழு கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் என அடுக்கடுக்காக தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு கூட்டத்தில் பேசியதும், அதன் பிறகு அந்த கூட்டங்கள் முடித்து, ஆலோசனை கூட்டங்கள் முடித்து செய்தியாளர்களை சந்திப்பில் நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகையில் என்ன கூறியிருக்கிறார் என்றால், தற்பொழுது அதிமுக பெரும் விதத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு தேர்தலை சந்தித்தது. அதாவது என்ன தேர்தல் என்றால் மக்களவை தேர்தல். மக்களவை தேர்தலில் 2024 நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அதிமுகவின் நிலை என்னவாக இருந்தது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். டெபாசிட்டை 7 தொகுதியில் இழந்தது என்றே குறிப்பிட்டிருந்தார். 9 தொகுதிகளில் 3வது இடத்தையும் 3 இடங்களில் 4வது இடத்தையும் பிடித்திருக்கிறது. ஆகையால் 20.47% வாக்குகளையே பெற்றிருக்கிறது அதிமுக அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அதிமுக பார்த்தீங்கன்னா எந்த அளவிற்கு மோசமான நிலையை சந்திக்க இருக்கிறது என்று செய்தியாளர்களை சந்திப்பில் கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல், இது மட்டும் இல்லை, ராமநாதபுரத்தில் நான் போட்டியிட்டேன் சுயேட்சை சின்னத்தில். அதே தொகுதியில் அதிமுக வேட்பாளரும் ஜெயபாலன் அவர்களும் களமிறங்கினார். இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்திற்கு பொதுமக்கள் வாக்குகளை செலுத்தியிருந்தார்களா, இல்லை தொண்டர்கள், அதிமுகவின் தொண்டர்களும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு செலுத்தியிருந்தார்களா? அதே தொகுதியில் நானும் களமிறங்கினேன். சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை குவித்திருந்தேன். அப்பொழுது யாருக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கே தெரிகிறது. பொதுமக்களும் தொண்டர்களும் அதிமுகவின் நிர்வாகிகளும் எனக்கு ஆதரவு அளிக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் தற்போது அது முக்கியமல்ல, அதிமுகவின் கட்சியை நாம் காப்பாற்றப்பட வேண்டும், அதுதான் முக்கியம். ஏனென்றால் தற்பொழுது ஆதரவுகளையும் ஒன்றா திரட்ட வேண்டும். சிதைந்து துண்டுகளாக பிரிந்திருக்கக்கூடிய கட்சிகளை ஒன்றாக சேர்த்து அதன் பிறகு பெரும் விதத்தில் ஒரு நிலைப்பாட்டை வைத்து நகர்த்தினால் மட்டுமே அதிமுக வென்றடையும். இல்லாவிட்டால் அதிமுக மீண்டும் மோசமான நிலையை தொடர்ந்து சந்தித்து மிகப்பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை சந்தித்துவிடும். இதுவே அதிமுகவில் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைத்திருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுக்கு செய்யக்கூடிய முக்கிய துரோகமே கட்சியை தொடர்ந்து தோல்வியை சந்தித்து அவ்வப்பெயர்களையும் பின்னடைவுகளையும் சந்தித்து வருவதே அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். ஆகையால் அவர்களுக்கு நாம் துரோகம் இழைக்கக்கூடாது. இந்த ஒரு இயக்கத்தை கட்டி காப்பாற்றி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் பெரும் விதம் புகழை தேடி தரும் வகையில் இந்த ஒரு கட்சியை நாம் வழிநடத்த வேண்டும் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பில் கூறியிருக்கிறார். ஆகையால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது. இதுக்கப்புறம் அதிமுகவின் தலைமையில் ஏதேனும் மாற்றங்கள் நடைபெறப் போகிறதா? இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஒரு சில முக்கிய புள்ளிகள் அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்களா அப்படின்றத நம்ம சற்றே பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரிய வரும், புரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.